ஓகே, செட்டு இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன கலெக்ஷன் டேட்டா டைப் இருக்குன்னு பார்த்தோம். லிஸ்ட்டு பார்த்தோம், அதை எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு கிரியேட் பண்ணுவோம். அடுத்தது டிக்ஷனரி பார்த்தோம், இது வந்து கீ வேல்யூ பேராக வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்தது டுப்புல்ஸ் பார்த்தோம். ஸோ டுப்புலும் சரி லிஸ்ட்டும் சரி, இது என்ன பண்ணும், நம்மளுக்கு வேல்யூஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணணும்னு பார்த்தோம். வேறஸ் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேரை வந்து ஸ்டோர் பண்ணும். இதில் வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட் இருக்கலாம், வேறஸ் த கீ வேல்யூஸ் வில் பி யூனிக், அது பார்த்தோம். சரிங்களா, கீ வேல்யூ பேரில் கீ வந்து யூனிக்காக இருக்கணும், வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா, அடுத்தது செட்டு பார்த்தோம். செட்டு வந்து ஒரு யூனிக்கான இப்போ பார்க்க போகிறது வந்து செட்டு. இது வந்து ஒரு யூனிக்கான டேட்டா டைப். எதனால் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரைமரி ஃபியூச்சர் இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செட்டு வந்து நம்மளுக்கு டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. சரிங்களா, டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ணவே பண்ணாது. இதுதான் ஒரு மெயின் அட்வான்டேஜ். சரிங்களா, ஸோ செட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வேல்யூஸ் வந்து எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா அங்கே நான் செட்டை யூஸ் பண்ணுவேன். எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் மற்ற 3 டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பட் செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ணவே பண்ணாது. இதுதான் இந்த செட்டோடைய ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா, ஸோ செட்டு இதை எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, அதே போல தான் நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ டிக்ஷனரிக்கு என்ன யூஸ் பண்ணோம், கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணோம். இங்கேயும் கர்லி பிரேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அதில் கீ வேல்யூ கொடுத்துட்டு கோலன் இந்த வேல்யூ தருவோம், வேல்யூவோட வேல்யூ தருவோம். ஓகேவா, கீ வேல்யூ அப்படின்னா கீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோலன் கொடுத்து வேல்யூ தருவோம். இங்கே கர்லி பிரேஸ் மட்டும் கொடுத்துட்டு வேல்யூஸ் நீங்கள் கமா செப்பரேட்டடாக எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, இதில் டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணவே பண்ணாது. நீங்கள் வேல்யூஸில் டூப்ளிகேட் கொடுத்தீங்கனாலும் அது ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கும், ரெண்டாவதாக இருக்கிற டூப்ளிகேட்டை எலிமினேட் பண்ணிடும். அந்த வேல்யூவை அதை அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காது. ஓகேவா, இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா, இதுதான் செட்டோட இன்ட்ரோடக்ஷன். செட்டுங்கிறது ஒன் ஆஃப் த கலெக்ஷன் டேட்டா டைப்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு வேல்யூஸில் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணிடும். டூப்ளிகேட் வேல்யூஸே இருக்காது, செட்டில் எப்பவுமே யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். கர்லி பிரேஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணுவோம். இதில் கர்லி பிரேஸ் நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், டிக்ஷனரியில் யூஸ் பண்ணியிருக்கோம். டிக்ஷனரியில் வந்து கீ வேல்யூ பேராக கொடுப்போம். இங்கே வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு வேல்யூஸ் மட்டும் கமா செப்பரேட்டடாக கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் செட்டோட ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா, ஸோ இதனுடைய சாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவாம்மா, ஸோ பண்ணுறது